உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்கள் டீம் எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஒத்து விடாமல் எல்லாருமே சிறப்பாக பேசுகிறீங்க. கேட்குறது ரொம்ப நல்லா இருந்தது. பிடிவி சார், நான் ஜேபி గారు చాలా థ్యాంక్స్ అండి. పోలీస్ సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్. యూ విల్ టేక్ లైక్ బిట్వీన్ సార్ సర్టిఫికేట్ లాట్స్ అండ్ లాట్స్ ఆఫ్ మనీ సార్. థ్యాంక్ యూ. నా విషయం సార్ I started ಚೆನ್ನಾಗಿ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ பேசுகிறது கேட்க ஆயிடுச்சு. எனக்கு துனியா விஜய் சார் நடிச்சார், விஜயகுமார் வில்லனாக படிச்சேன். அவர் எனக்கு அவர் வில்லன் நடிச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போலீஸாரோட மரியாதையில் வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ துனியா விஜய் ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், அந்த பெருமையாக நினைக்கிறேன். நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் இந்த ஆக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகி அது ஒன்றுட்டு ஏதாவது ட்ரை பண்ண ஒரு ஷார்ட்லி என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை. விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். அப்புறம் பிடி, நான் கூட நான் செட்டில் வச்சு சொன்னேன் சார். நான் கூட சந்தான சார் மூணு காம்பினேஷன் தான் அந்த ஓடுக்கு போடுறது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். உண்மையாக ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உண்மையாக அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் டைலாக் நிறைய படித்து அது ஃப்ளோவில் வந்து நினைப்பேன். அது நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அழகாக ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருக்குது வேறு அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனை மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தால் கூட சாப்பிட்ற ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேள்வித்தனமான ஒரு ஆக்டர் வீட்டில் கணேஷ். இதுக்கு இந்த மேடையில் கூட எவ்வளோ, ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேள்விக்குள்ளே தான் வீட்டுக்கு கணேஷ் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், புதுசாக சொன்ன மாதிரி சரி, இல்லை சாமி மேடம் சொன்ன மாதிரி சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் சிரிச்சிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அங்கே தான் இருக்காரு. தமிழ் படங்களை விட